அனைவருக்கும் வணக்கம். பாபாவும் நானும். அது சொல்லும் போதே எல்லாருக்குமே பாபா நான் க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்கிற மாதிரி தான். அதனால தான் இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு பல அன்பர்கள் என்கிட்ட சொன்னான். ஏன்னா எல்லாருக்குமே பாபாங்கிறது அவளோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு தெரியும். அவளுக்கு நடக்கிற அனுபவங்கள் எல்லாமே அவளை பொறுத்தளவுக்கு அதுதான் மிகப்பெரியது. அந்த மாதிரி தான் பாபாவால் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கிற ஒருத்தர். நான் அவளை அம்மான்னு தான் கூப்பிடுவேன். பல வருஷமாக பாபானா அவ்வளோ உயிர் அவளுக்கு நடந்த அனுபவத்தை தான் இன்றைக்கி நம்மளுக்கு லைவாக கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக இதை நான் ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் போடுவேன். அவளோட அனுபவங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறான். நம்ம சேனலில் ஃபுல்லாக அனுபவங்கள் தான் வரும். இன்றைக்கும் உங்களோட அனுபவங்கள். வணக்கம்மா. வணக்கம். எனக்கு பாபானா உயிரே பாபா தான். எங்கே நினச்சாலும் அவரை நினச்சிட்டு தான் வெளியில் போவேன். வெளியில் போகும்போது கூட பாபா என் கூட வாங்க அப்படின்வேன். வந்த பிறகு வந்துட்டேன் பாபா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு மட்டும் இல்லை, அவர் உயிரே அவர் தான். அவரை நினச்சி 60 பாட்டு எழுதி பாடியிருக்கேன். எனக்கு அந்த கொடுத்த அந்த அருள் கூட பாபா தான். பாபாவை நினச்சாதான் அந்த பாட்டே வரும். அப்புறம் வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தேன்ட்டு திடீர்னு ஒரு மன கஷ்டம். என்னத்துக்கு இந்த கஷ்டம் வருது பாபா, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழுது மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும், அப்படியே கண்ணீரோடு படுத்துட்டேன். அங்கி போட்டுக்கிட்டு உயரமாக அவர் ஐயா தான் அவர் அப்படியே குனிஞ்சு இப்படியே கன்னத்தை வருடி கொடுத்து, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் கொடுத்தாரு. சட்டுன்னு எழுந்துச்சு. என்னால் சந்தோஷத்தை என்னால் சொல்ல முடியல. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்க நான் பாபா பார்த்தேன் அப்படியே குதிக்கிறேன். ஒரு மாதிரி என்னால் தாங்க முடியல சந்தோஷம். அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த கவலை உடனே தீர்த்துட்டார். நான் நினச்ச கவலை தீர்ந்து போச்சு. இந்த கொரோனா ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ கொரோனாவில் ரொம்ப ரொம்ப பேடாகிட்டேன். அந்த டெஸ்ட்டுக்கு போகும்போதே என்ன பண்ணிட்டு போகிறேன், டெஸ்ட்டுக்கு தான் போனேன். ஆனால் அப்போவே பாபா நினச்சிக்கிட்டு போனதுனாலே என்னவோ தெரியல, ஒரு டப்பாவில் விபூதி, சர்சரித புக்கு, சவண மஞ்சரி புக்கு, பேப்பர்லாம் கட் பண்ணி வச்சு ஒரு பையில் எடுத்துக்கிட்டேன். எல்லோரும் டம்ளரில் தட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க ஆஸ்பத்திரி. நான் இதை எடுத்து போகிறேன். அது என்னமோ அது பாபா கொடுத்த ஒரு இது போட்டு டெஸ்ட்டில் பாசிட்டிவ் உடனே அட்மிஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப டேஞ்சரான நல்ல விதமாக கொண்டாந்து வீட்டில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லை, இதில் டேஞ்சர்னு சொன்னேன்ல, ஒரு 10 நாளில் இறந்து போகிற கண்டிஷன் ஆகிட்டாங்க. ஆமாம், ரொம்ப பேட் ஆகிட்டேன். அதாவது நான் பிழைப்பனான்றது தெரியல. வேறு ஹாஸ்பிட்டல் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன், படுத்துட்ருக்கேன். படுத்துட்ருக்கும் ஒரு காடு மாதிரில வயல்வெளி மாதிரி இருக்குது. அதில் போய் தனியாக படுத்துட்ருக்கேன். நான் பாட்டு படுத்துருக்கும் போது அங்கேருந்து அதே மாதிரி ஐயாவே உருவமாக உயரமாக காவி கூடையில் எழுந்துரு, எனக்கு ஒரு சோம்பல் தண்ணி எடுத்தா அப்படிங்கிறாரு. நானே ஒரே இருட்டு, ஐயா இருட்டில் நான் என்ன பண்ணுவேன், கண்ணு தெரியலே, எனக்கு குதிக்கிறேன். உடனே இந்த சர்க்கஸில் வர மாதிரி ஃபோக்கஸ் லைட் அப்படியே 4 பக்கமும் லைட்டு வெடிச்சோம். அதை பார்த்துட்டு எனக்கும் சந்தோஷம் தாங்கவே இல்லை. உடனே முழிச்சுக்கிட்டனால அதுக்கப்புறம் மறுநாளே டிஸ்சார்ஜுங்க. நான் அவ்வளோ டேஞ்சராக இருந்து என் உயிருக்கு ஆபத்து வர நேரத்தில் ஐயா அந்த வெளிச்சத்தை கொடுத்து எனக்கு அந்த அருளையும் கொடுத்து உயிரையும் கொடுத்தார். எனக்கு உயிர் கொடுத்தவர் எங்கள் அப்பா தான், பாபா தான். எனக்கு இது வரைக்கும் நான் யாரையுமே நம்ப மாட்டேன், சொந்த பந்தம்லேயே நம்ப மாட்டேன். நான் அவரை மட்டும் நினச்சிட்டு தான் வெளியில் போவேன் வருவேன். அவருக்கு பிறகு தான் நமக்கு எல்லாம் அப்படின்றது இருந்துச்சு. இன்னும் ஒரு அற்புதங்கள், அது ஒரு பெரிய அற்புதம் தான். என் மகன் பெரியவனுக்கு இருதய நோய் வந்துருச்சு. எங்கே இருக்கான்? பாபாவினுடைய அற்புதங்கள் தொடரும். இனியும் பல அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பாபாவும் நானும் சேனல் வழியாக தாராளமாக பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட அற்புதங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எங்களுக்கு பாபாவும் நானும் @gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அற்புதத்தையும் நாங்கள் இதில் பதிவிடுவோம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.